அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ரேங்க் இன் நும்பியோ வேர்ல்ட் சேஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு சேஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டில் இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் கண்ட்ரீஸை வந்து ரேங்க் பண்ணுறதா இந்த நும்பியோ வேர்ல்ட் சேஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இதில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா 66th ரேங்க்ல இருக்கணும். சரியா? அடுத்தது, who releases the notification regarding the resignation of vice president அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இந்த நோட்டிபிகேஷன் அறிவிக்கையை வெளியிடுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சரியா? வைஸ் பிரசிடென்ட் வந்து அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. இதை பத்தின நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்றது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அடுத்து, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆல் த ஸ்போர்ட்டிங் ஃபெடரேஷன்ஸ் இன் இந்தியா will be regulated by நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை வந்து டேபிள் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்ல. ஸோ அந்த பில் வந்து ஆக்டா மாறிடுச்சு அப்படின்னா எல்லா ஸ்போர்ட்டிங் ஃபெடரேஷன்ஸும் அந்த ரெகுலேஷன்ஸ்குள்ள வந்துருவாங்க. சரியா? ஸோ அதுல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிசிசிஐ இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த ஆம்பிட் ஆஃப் த பில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பிசிசிஐ எக்ஸ்க்ளூட் ஆகல. எல்லா ஸ்போர்ட்டிங் ஃபெடரேஷன் அப்படிங்கிறப்ப இன்க்ளூடிங் பிசிசிஐ தான். சரியா? இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இங்கே கரெக்ட். அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல் டீல்ஸ் வித் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டார். இப்போ நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 66. அடுத்தது, இந்தியா இஸ் செட் டு ஃபைனலைஸ் த மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் ட்ரீட்டி வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா யார் கூட இந்த மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடிஷன் அப்படிங்கிற இந்த ட்ரீட்டியை யார் கூட போறாங்க அப்படின்னா, நேபாள் கூட நம்ம போட போறோம். சரிங்களா? அந்த ட்ரீட்டி வந்து ஃபைனலைஸ் ஆயிருச்சு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.